நான் இப்போ சொல்ல போற விஷயம் உங்க ரத்தத்தை உறைய வைக்கிற அளவுக்கு இருக்கலாம். ரொம்பவே பரபரப்பா இயங்கி கொண்டிருக்கக்கூடிய தலைநகர் சென்னையின் துறைப்பாக்கத்தில் 32 வயதுடைய ஒரு பெண்ணை சுத்தியலால அடிச்சு அவங்களோட மண்டவோட உடைச்சி ரொம்பவே கொடூரமான முறையில கொலை செஞ்சு அந்த உடலை சூட் கேஸ்ல போட்டு நடு ரோட்ல வீசிட்டு போயிருக்காங்க. இது தொடர்பா போலீஸ் விசாரிக்கும் பொழுது விசாரணையில 26 வயதான சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த மணிகண்டன் என்பவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மணிகண்டன் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்திருக்காரு. இவரோட சிஸ்டர் இங்க சென்னையில துறைப்பாக்கத்துல குமரன்குடி பகுதியை சேர்ந்த ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல வசிச்சுட்டு வந்திருக்காங்க. மணிகண்டனுக்கு கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி தான் பெருங்குடியில இருக்கக்கூடிய ஒரு கார் கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. இந்த மணிகண்டன் 2 மாசமுமே இவங்க சிஸ்டர் வீட்டுல தங்கிதான் வேலைக்கு போயிட்டு வந்திருக்காரு. கடந்த 16ஆம் தேதி இவங்க சிஸ்டர் ஊருக்கு கிளம்பியிருக்காங்க. ஊருக்கு போகும்போது தான் வர்றதுக்கு 2-3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. தனிமையில இருந்த மணிகண்டனுக்கு சபலம் தொற்ற ஆரம்பிச்சிருக்கு. உடனே போன்ல இருக்கிற டேட்டிங் ஆப்பை ஓபன் பண்ணியிருக்காரு. அப்போதான் மணலியை சேர்ந்த 32 வயதான தீபா என்ற பெண் இவருக்கு அறிமுகமாயிருக்காங்க. இந்த தீபான்றவங்க 32 வயதாகியும் திருமணம் பண்ணிக்காம பாலியல் தொழில ஈடுபட்டு வந்திருக்காங்க. இவங்க அப்பா அம்மா தம்பி அப்படின்னு ஒரே குடும்பத்துல இருந்திருக்காங்க. வீட்டுல தான் ஒரு ஊதுபத்தி கம்பெனில வேலை செய்யறதா பொய் சொல்லியிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு துறைப்பாக்கத்துக்கு மணிகண்டனை பார்க்க வந்திருக்காங்க. தன்னோட சபலம் தீர்ந்ததும் மணிகண்டன் அவங்க பேசின காசை விட ரொம்பவே கம்மியா கொடுத்திருக்காரு. இதனால ஆத்திரம் அடைந்த தீபா, நீ இப்போ நான் பேசின காசை கொடுக்குறியா இல்ல உன்னை அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்தவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனால ஷாக் ஆன மணிகண்டன், இது வாடகை வீடு, அது மட்டும் இல்லாம நான் என்னோட சிஸ்டர் வீட்டை தங்கியிருக்கேன், நீங்க சத்தம் போட்டு அப்படின்னா எனக்கு ரொம்பவே அசிங்கமாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு கட்டத்துல 2 பேருக்குமே வாக்குவாதம் அதிகமா முத்தி இருக்கு. ஒரு படி மேல போய் தீபா இவருடைய கன்னத்துல பலாருன்னு ஒரு அறை விட்டு இருக்காங்க. ரொம்பவே ஆத்திரம் அடைந்த மணிகண்டன் வீட்டுல இருந்த சுத்தியை எடுத்துட்டு வந்து தீபாவோட தலையிலேயே அடிச்சிருக்காரு. அந்த இடத்திலேயே துடிச்சு கீழே விழுந்திருக்காங்க. விடாம திரும்பவும் மண்டையில முகத்துல அப்படின்னு ரொம்பவே கொடூரமா தீபாவை தாக்கியிருக்காரு. எந்த அளவுக்கு கொடூரமா தாக்கியிருக்காரு அப்படின்னா தீபாவோட கண்கள் மூளைகள் எல்லாமே செதறி போற அளவுக்கு அவங்கள அடிச்சிருக்காரு. கொலை பண்ணிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப நேரமா அந்த உடலுக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு மணிகண்டன். ஒரு கட்டத்துல ஓகே, இதுக்கு மேல எப்படியாவது இந்த உடலை நம்ம மறைச்சிடணும் அப்படின்னு பக்கத்துல இருந்த ஒரு கடைக்கு போயிட்டு பெரிய டிராவல் பேக் மாதிரியான ஒரு சூட் கேஸை வாங்கிட்டு வந்து அது உள்ள தீபாவை அடைக்க பார்த்திருக்காரு. பட் அது உள்ள இந்த உடல் சரியா போகாததுனால தான் வச்சுட்டு இருந்த சுத்தியை வச்சு திரும்பவும் தீபாவோட கால்களோட முட்டிகள் கைகளோட முட்டிகள்னு அடிச்சு உடைச்சி ரொம்பவே கொடூரமா அந்த சூட்கேஸ்குள்ள திணிச்சு யாருக்கும் தெரியாம அதிகாலை ஒரு 3 மணி அளவுல பக்கத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துல போய் இந்த சூட்கேஸ போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. பொழுது விடிஞ்சதுமே பொதுமக்கள் அங்க நடமாட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இங்க ஒரு மர்மமான சூட்கேஸ் இருக்கிறதையும் கவனிச்சிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிற இடத்துல லாரி வந்திருக்கு. அப்போ அந்த லாரி வர்றதுக்கு இந்த சூட்கேஸ் ரொம்பவே தடையா இருந்ததுனால பக்கத்துல போய் அந்த சூட்கேஸ் கிட்ட பார்த்திருக்காங்க. அப்பதான் பதறி போயிருக்காங்க. பிகாஸ் அந்த சூட்கேஸ்ல இருந்து ரத்தம் வழிஞ்சதை பார்த்ததும் மக்கள் எல்லாமே பயந்து போயிருக்காங்க. இந்த நிலைமையில தான் நைட்டு முழுவதும் தன்னோட அக்கா வீட்டுக்கு வராதனாலையும் அவங்களோட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்ததுனாலையும் பயந்து போன தீபாவோட தம்பி மணலி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்டே கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரு ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படின்ற ஒரு ஆப் மூலமா தன்னுடைய சிஸ்டரோட போன் சிக்னல் கடைசியா எங்க இருந்தது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. அது துறைப்பாக்கத்துலதான் காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே மணலி போலீஸ் ஆபீசர்ஸ் துறைப்பாக்கத்துல இருக்கிற ஆபீசர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்துலதான் துறைப்பாக்கம் போலீஸ் ஆபீசருக்கு கரெக்டா குமரன்குடி பகுதியில இருந்து ஒரு போனும் வந்திருக்கு. அந்த போன்ல இங்க ஒரு மர்மமான சூட்கேஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உடனே விரைந்து போன ஆபீசர்ஸ் அந்த சூட்கேஸ ஓபன் பண்ணி பார்த்திருக்காங்க. அதுல ஒரு இறந்து போன பெண்ணோட சடலத்தை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிருக்காங்க. உடனே அங்க இருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போலீசார் அதிகாலை 3 மணிக்கு மணிகண்டன் இந்த சூட்கேஸ தள்ளிட்டு வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்ட போடுறது கிளீனா பதிவாயிருந்தது. அக்கம் பக்கத்துல இருக்க பொதுமக்கள் கிட்ட இந்த பையனை பார்த்திருக்கீங்களா அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க. அவங்க இந்த பையன் இந்த வீட்டுலதான் இருக்கான் அப்படின்னு ஒரு சிலர் அடையாளம் காமிச்சிருக்காங்க. உடனே மணிகண்டன் வீட்டுக்கு போலீஸ் ஆபீசர்ஸ் போயிருந்திருக்காங்க.
அப்போ கூலா உப்மா சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான் இந்த மணிகண்டன். போலீஸ பார்த்ததும் கூட எந்த விதமான பதற்றமும் இல்லாம கேஷுவலா இருந்திருக்கான் மணிகண்டன். அதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் இவனை விசாரிக்கும் போதுதான் இந்த உண்மையெல்லாம் சொல்லியிருக்கான். இந்த விசாரணையில மணிகண்டன் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான். அது சீனியர் போலீஸ் ஆபீசர்ஸே குலை நடுங்க வச்சிருக்கு. இவன் தீபாவை சுத்தியலால அடிக்கும் போது அவங்களோட மூளையெல்லாம் செதறி போயிருந்திருக்கு. அந்த மூளையை எடுத்து நான் வறுத்து சாப்பிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான். இதை கேட்டதுமே போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாமே உறைஞ்சு போயிருந்திருக்காங்க. இதனால மேபி இவன் ஒரு சைக்கோபாத்தா இருக்கலாம் அப்படின்னு போலீசார் சந்தேகிக்கிறாங்க. இவன் இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது இந்த மாதிரி குற்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கானா அப்படின்ற கோணத்திலையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல நம்மளுக்கு இதை பத்தி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிய வரும். தவறான வழியில பணம் சம்பாதிக்க 1000 வழிகள் இருந்தாலும் சரியான வழியில பணம் சம்பாதிக்கிற அந்த ஒரு வழியை தான் நம்ம எப்பவுமே தேர்ந்தெடுக்கணும். ஒரு சில பெண்கள் எடுக்கிற தவறான முடிவு இந்த மாதிரி தவறான பாதையை நோக்கி கொண்டு செல்லுது. என்னைக்குமே தவறான முறையில பணம் சம்பாதிக்கிறது, தவறான நண்பர்களோட பழகிறது, இது எல்லாமே கடைசியில நம்மளுக்கு ஆபத்துல தான் கொண்டு போய் முடியும் அப்படின்றதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளா இந்த தீபாவோட நிகழ்வு இருந்திருக்கு. ஓகே வியூவர்ஸ், இதே மாதிரி வேற ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.